வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக, அமைதியாக, ஒற்றுமையாக, பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞானவாயில். இந்த ஞானவாயில் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு தாண்டாதே. நாம் வாழ்க்கையில் பிறருடன் பேசும் போதும் பழகும் போதும் வரைமுறையோடு இருக்க வேண்டும். வரைமுறை இருக்கும் வரையே வாழ்வில் அன்பும் மன நிம்மதியும் இருக்கும். எனவே வரைமுறையோடு வாழ்ந்து வாழ்வினை செம்மையாக்குவோம். வாழ்வோம் வாழ்விப்போம். இந்த ஞானவாயில் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு தாண்டாதே. நம் வாழ்க்கையில் பிறருடன் பேசும்போதும் பழகும்போதும் வரைமுறையோடு இருக்க வேண்டும். வரைமுறை இருக்கும் வரையே வாழ்வில் அழகும் இருக்கும். எனவே வரைமுறையை தாண்டாமல் வாழ்வதே வாழ்வினை செம்மையாக்கும். தாண்டாதே. வரைமுறை இருக்கும் வரையே வாழ்வில் அழகும் இருக்கும், பாதுகாப்பும் இருக்கும். சேர்ந்திருப்பரோடு சிந்தை இசைந்திரு, நன்மை பெற வழிவகுக்கும். ஒட்டாமல் உறவாடினால் விட்டோடவே வைத்துவிடும். இணைந்த இடத்தில் இருக்கும் வரை தாண்டிய சிந்தனை வேண்டத்தகாதது. நாள்பட உன்னையே பிரிய தூண்டும். பிடிக்காத இடத்தை பிரிவது தப்பில்லை, பிடித்தது போலே நடித்து கொண்டிருப்பது தப்பு. பிடிக்காத விஷயங்களை செய்து குழப்பம் விளைவிப்பது தவறு. நட்பிலோ உறவிலோ ஒரு தலைமையை பேணுவது சிறப்பு. தலைமையை தாண்டாமல் இருப்பது தனக்கும் நல்லது, தன்னை சார்ந்தவருக்கும் நல்லது. போலி வேடம் போட்டு நாளை கடத்துவது ஆகாது. தெரிந்துவிட்டால் தலைகுனிவு மட்டுமல்ல, தெரிவிற்கும் வரவைக்கும். ஒத்துக்கொண்டதை மீறுவது சதி. குற்றம் கூறிவிட்டு வெளியேறிவிட்டால் எல்லாம் முடிந்து விடாது. காலம் காத்திருந்து தண்டிக்கும். மனசாட்சி சாபவரை கொக்கரிக்கும். வாழ்வோம் வாழ்விப்போம்.